வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி உடலுக்கு ஆரோக்கியமும் வலுவையும் தரக்கூடிய கேழ்வரகு களி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு நொய் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெறும் ராகி மாவில் கூட நம்ம களி செய்யலாங்க. இருந்தாலும் இந்த அரிசி சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த களிக்கு நொய் அரிசி இல்லாட்டி சாப்பாடு அரிசி பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு 3 முறை அலசி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி களியை ஒரு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நொய்யை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நொய் சீக்கிரம் வெந்துடுங்க. ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க. நம்ம சாதத்துக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. சாதம் நல்லா குழையாமல் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நாம் கேழ்வரகு மாவை கரைச்சிக்கலாம். 1/2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். களி தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நாம் அரிசியில் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்ச மாவை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட்டி அதிகமாக விழுந்துடும். மாவு சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம இதில் குழம்பு ஏதாவது வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மாவெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ மாவெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை லேசாக ஆறுனதுக்கப்புறமா கையில் லேசாக ஈரம் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கரண்டியால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம இந்த மாதிரி களியெல்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க. அந்த காலத்துலாம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் இதை சாப்பிட்டு தான் ரொம்ப நாள் ஆரோக்கியமாகவே இருந்தாங்க. இந்த களி கூட சேர்த்து சாப்பிட நான் முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு எடுத்திருக்கேங்க. இந்த களிக்கு வேர்க்கடலை சட்னி, சாம்பார் இல்லாட்டி கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.